அவேர்னஸ் வீடியோ. என்னடா திடீர்னு முஞ்ச காமிச்சு வீடியோ போறோம்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்கேம் நடந்துருச்சு பிளிப்கார்ட்ல இருந்து. பிப்ரவரி 9ஆம் தேதி பிளிப்கார்ட்ல இருந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் போக்கோ F1 மொபைல் வந்துச்சு. இதோட காஸ்ட் வந்து 12,000 பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க. போனும் அட்ரஸ் தெரியுது, அதனாலதான் கட் பண்ணியிருக்கேன். இருந்துச்சு ஓப்பன் பாக்ஸ் தான் போட்டாங்க. கடைசி கிளிப் போடுறோம் பாருங்க. இதுல எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜரு, கேஸு, போன் வாங்கினா எப்படி நார்மலா இருக்குமோ அது மாதிரி கொடுத்தாங்க இல்லைங்களா. இதுல என்ன நான் எடுத்திருக்கோம் 1 மந்த் நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைலு. புது மொபைல் மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு தெரியல. சரின்ட்டு நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் 1 மந்த்து. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல்லோ கலர்ல இங்க டிஸ்பிளேல பார்த்தா உங்களுக்கு தெரியும், கேமரால தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இந்த பக்கம் வந்துட்டு எல்லோ கலர்ல தெரிய ஆரம்பிச்சு. உடனே பிளிப்கார்ட்ல கேட்டேன், நம்மளுக்கு தான் 1 இயர் வாரண்டி இருக்க அப்படின்னா. பிளிப்கார்ட்ல ஒரு போன் அடிச்சேன். இந்த மாதிரி என்ன சார் அது 1 இயர் வாரண்டி சொன்னீங்களா, எனக்கு டிஸ்பிளேல இந்த மாதிரி இருக்கு, நீங்க ஸ்டோர் ரூமை விசிட் பண்ணுங்க சார், விசிட் பண்ணி பாருங்க, அங்க வந்து 1 இயர் வாரண்டி உண்டு, அங்கேயே எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு. சரின்ட்டு நானும் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தெரியுது 1 இயர் வாரண்டி இல்ல, அது போனும் ஒரிஜினல் கிடையாது. இதுல உள்ள ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட் தான். பேக் பேனலும் ஃப்ரண்ட் பேனலும் தான் புதுசு, பாக்கி எல்லாம் ஒரிஜினாலிட்டி கிடையாது அப்படின்னு ஒரு சாக்கை தூக்கி போட்டாங்க. என்ன மேம் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா சார் அப்படின்னோடனே சிஸ்டத்துல IMEI நம்பர் போட்டு பாக்குறாங்க, யூஸ்டு மொபைல் சார் இது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. இல்ல மேம் இது எப்படி மேம் யூஸ்டு மொபைல் வரும்? ஆமா சார் நீங்க வந்து பாருங்கன்னு சிஸ்டத்துல என் போனை வாங்கி ஒரு போட்டோ எடுத்து நீங்க பிளிப்கார்ட்ல போடுங்க, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க கேட்பாங்க கண்டிப்பா அப்படின்னா. சரின்ட்டு அதே மாதிரி அன்னைக்கே ஸ்டோர் ரூம்ல இருந்து வந்தோடனே இந்த மாதிரி சார் நடந்தது, நீங்க ஏன் யூஸ்டு மொபைல் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க இது பத்தாது, நீங்க இந்த ப்ரூஃப் அப்படின்னா. சரின்ட்டு உடனே என்ன சார் பண்ணலாம், இருங்க எங்க மேல் அதிகாரி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்லுவாங்க சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு 6ஆம் தேதி கூப்பிடுறாங்க. அப்புறமேலே 2ஆம் தேதி கூப்பிட்டாங்க. 2ஆம் தேதி கூப்பிட்டுட்டு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த போட்டோல தெளிவா இல்ல, நீங்க ஜாப் சீட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இன்னைக்கு தேதி 5. சரி இன்னைக்கு தான் ஃபைனல், நீங்க போய் வாங்கிட்டு வரணும், 24 ஹவர்ல என்கிட்ட கொடுத்தாகணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. அப்படிங்களா அப்படின்னு ஒண்ணு. இன்னைக்கு என் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பாருங்க ஃபோன் நம்பர் வரேன், தேதி இந்த பாருங்க, தேதி என்ன போட்டிருக்கு, இன்னைக்கு 5 போட்டிருக்கு. இன்னைக்கு போய் ஜாப் சீட்டு வாங்கியாச்சு. ப்ரீவியஸ் அப்ரூவ்டு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க பிளிப்கார்ட்ல இருந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்க வந்து போய் ஸ்டோர் ரூம்ல கேட்டதுக்கு வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல தப்பு இருக்கு